சுருதி மீனாவ மீட் பண்றாங்க. "இங்க பாருங்க மீனா, நீங்க வெளியில இருந்தீங்கன்னா, அது ரோஹிணிக்கு அட்வான்டேஜ் ஆகி டிவோர்ஸ் கேஸ்ல ஏதாவது பண்ணி, அவ வீட்டுக்குள்ள வந்துடுவா. நீங்க தயவு செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுருதி சொன்னதும், மீனா இருந்துகிட்டு, "அப்பன்னா ஒரு கண்டிஷன். நீங்களும் என் கூட அந்த வீட்டுக்கு வாங்க. அப்பன்னா நானு அங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுருதி யோசிக்கிறாங்க. "உங்களுக்காக நான் வரேன்னு" சொல்லிட்டு சுருதியும் சொன்னதும், இங்க மீனா இருந்துட்டு, "சரி நான் அவர்கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிறாங்க. "இல்ல, அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம்." அப்போ சுருதியும் விஜயா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்க சிந்தாமணி பத்திரத்த காமிச்சு விஜயா கிட்ட, "இது என்னுடைய வீடு. மரியாதையா இந்த வீட்ட விட்டு கிளம்பி போ விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜயாக்கு அதிர்ச்சியா இருக்குது. "நான் எப்போ இந்த வீட உன் பேருக்கு எழுதி குடுத்தேன்? இது என்னுடைய வீடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்றாங்க. "இந்த பத்திரத்துல நீ எனக்கு இந்த வீடு எழுதி குடுத்துருக்கன்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு. பாரு நீ" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உடனே இங்க விஜயாக்கு அதிர்ச்சியா இருக்குது. சிந்தாமணி நம்மகிட்ட ஏமாத்தி நம்ம வீட எழுதி வாங்கிட்டான்னு நினைச்சதும், விஜயாவுக்கு அந்த அதிர்ச்சிய தாங்க முடியல. "சிந்தாமணி என்னை ஏமாத்தி என் வீட்ட எழுதி வாங்கிட்டல. என்ன யாரும் இல்லாத நேரம் வந்து இப்படி என்ன மிரட்டுறியா? உன்ன சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிந்தாமணிய அடிக்க போறாங்க. உடனே சிந்தாமணி கழுத்த பிடிச்சு விஜயாவ வெளியில தள்ளுறாங்க. அந்த நேரத்துல மீனாவும் சுருதியும் வந்து, "என்னாச்சு அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிறாங்க. உடனேவும் மீனா, "எங்க அத்தைய கழுத்த பிடிச்சு தள்ளுறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுருதி வந்துட்டு, "ஆன்டி மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனேவும், "இந்த பத்திரத்த படிச்சு பாரு. இந்த வீடு இப்ப என்னுடையது. என்ன நீங்க எல்லாரும் வீட்ட விட்டு கிளம்புங்க" அப்படிங்கிறாங்க. உடனேவும் சுருதி வாங்கி பத்திரத்த படிச்சு பார்த்ததும், "ஆமா, இந்த வீட இவங்களுக்கு ஆன்டியும், அங்கிளும் எழுதி குடுத்ததா போட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா கையெழுத்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல மாமாவோட சைன் எப்படி வந்துச்சு அத்த? சொல்லுங்க அப்டின்ட்டு மீனா கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, எல்லாம் என்னுடைய தப்பு தான். மனோஜ அப்பாவோட சைன போட சொல்லி நான் தான் சொன்னேன். அதுவும் இல்லாம சிந்தாமணி கிட்ட பணம் வாங்குனதுக்கு தான் வந்து நாங்க சைன் போட்டோம். அவங்க ஏமாத்தி இந்த வீட எழுதி வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்டின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும் அப்டின்னு விஜயா கதறி அழுகுறாங்க. உடனேவும் இங்க பாரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சு உன்ன சும்மாவே விட மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு, மீனாவும் சொல்லி அந்த வீட்ட விட்டு போக மாட்டோம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்துக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. இங்க சிந்தாமணி, ஐயோ! முத்துக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானோ? அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்டி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.